ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2 மந்த்துக்குள்ளேயே 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். எல்லாம் உங்க சப்போர்ட்னால தான். உங்க சப்போர்ட் இல்லைன்னா அது சாத்தியமே கிடையாது. நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போட ட்ரை பண்றேன். ஓகே. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி 2 மந்த்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும், அதுக்கு நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேங்கிறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன வீடியோ போட போறோமோங்கிறதுல கிளியரா இருக்கணும். உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு டெக் சேனல் சூப்பரா போயிட்டு இருக்குங்கிறதுக்காண்டி, நீங்களும் ஒரு டெக் சேனல் வீடியோலாம் நீங்களா பண்றது, அப்படி இல்லாட்டி ஒரு குக்கிங் சேனல் சூப்பரா போயிட்டு இருக்குங்கிறதுக்காண்டி, நீங்களும் குக்கிங் பண்ணி போடலான்னு அப்படி முடிவு எடுக்காதீங்க. அது ரொம்ப நாளைக்கு உங்களால கன்டினியூஸா பண்ண முடியாது. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எதுல நீங்க கன்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ போட முடியும்னு நீங்க யோசிச்சு, அதுல வீடியோ போட்டீங்கன்னா தான், தொடர்ந்து உங்களால வீடியோ கன்டினியூஸா குடுத்துக்கிட்டு இருக்க முடியும். அடுத்தவங்க பண்றாங்க, அந்த சேனல் நல்லா போயிட்டு இருக்குன்ட்டு, நம்மளும் அத பார்த்து, அதே மாரி நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்றது, அது பண்ணாதீங்க. உங்களால தொடர்ந்து அது மாரி பண்ண முடியாது. அதுவும் இல்லாம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் உங்க எய்மா இருக்குங்கிற பட்சத்துல, யூடியூப் சேனல்ல வந்து ஸ்டார்ட்டிங்லாம் மணி ஏர்ன் பண்ண முடியாது. நீங்க 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களால மணி ஏர்ன் பண்ணவே முடியும். ஸோ பணம் சம்பாதிக்கிறது மட்டும் உங்க குறிக்கோளா வச்சுக்கிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ, எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதுல வீடியோ கிரியேட் பண்ணி போடுங்க. கண்டிப்பா ரீச் ஆகலாம். செகண்ட் பாயிண்ட். வீடியோவ யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. வீடியோ ஷேர் பண்ணா தானே எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபர் அதிகம், வியூஸ் அதிகம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஷேர் பண்ணுங்க. ஆனா பண்ணாதீங்க. என்ன குழப்பறேன்னு நினைக்காதீங்க. உண்மை அதுதான். வீடியோவ யாருக்குமே ஃபர்ஸ்ட் வீடியோ போட்ட உடனே ஷேர் பண்ணாதீங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோ போட்ட உடனே சோசியல் மீடியாவுல ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. WhatsApp அது மாரி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆனா ஷேர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல சப்ஸ்கிரைபர்ஸோ, வியூஸோ வரும். ஆனா அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க அனுப்புற வீடியோவ எல்லாரும் ஃபுல்லா பார்ப்பாங்கன்னு கிடையாது. கொஞ்சம் பார்த்துட்டு டக்குனு உங்களுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருவாங்க. ஆனா அந்த யூடியூப் அல்காரிதம் என்ன நினைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நல்லா இல்ல போல இருக்கு. பார்த்துட்டு பார்த்துட்டு கட் பண்றாங்க. அப்ப நல்லா இல்லாத கண்டத எப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும்? அதனால அந்த யூடியூப் வந்து யாருக்குமே உங்க வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணாம போயிடும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோல போய் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஆவரேஜ் வியூ டியூரேஷன்னு ஒண்ணு இருக்கும். உங்க வீடியோ அதுல போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோவ எல்லாரும் ஃபுல்லா பார்த்துருக்காங்களா? இல்ல எவ்வளவு நேரம் பார்த்துருக்காங்கன்னு அதிலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஷேர் பண்ணுங்க. எப்ப பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோ போட்டு வியூஸே போகல. ஒரு 2 டேஸ் ஆயிட்டு. இல்ல நல்லாவே வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும், ஒரு 2 டேஸ் கழிச்சு, அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்க. வியூஸ் போயும். போகாம ரொம்ப டவுன்ல இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஸ்டார்ட்டிங்ல வீடியோ போட்ட உடனே யாரும் ஷேர் பண்ணாதீங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவுக்கு ரொம்பவே முக்கியமான தம்ப்நெயில். தம்ப்நெயில் எதுக்கு நான் முக்கியம்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோ எவ்வளவுதான் சூப்பரா பண்ணியிருந்தாலும் சரி, தம்ப்நெயில் அந்த பேனர் மாரி வைப்பாங்கல்ல, நான் வேணா சைடுல காட்டுறேன். செக் பண்ணி பாருங்க. தம்ப்நெயில்னா சில பேருக்கு என்னன்னே தெரியாம கூட இருக்கலாம். தம்ப்நெயில்ங்கிறது அதுதான் வீடியோவுக்கு ரொம்பவே முக்கியம். தம்ப்நெயில் வச்சாதான், அந்த வீடியோல நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ, அத அழகா வைக்கணும். அட்ராக்டிவா கிளிக் பண்ணி பார்க்குற அளவுக்கு வைக்கணும். அதுக்குன்னு நீங்க பொய்யான தம்ப்நெயில் வைக்கக்கூடாது. வீடியோல உள்ள ஒண்ணு இருக்கும். வீடியோல நீங்க ஒண்ணு சொல்லியிருப்பீங்க. வீடியோல தம்ப்நெயில்ல வேற ஏதோ இருக்கும். சரி ஆர்வமா எல்லா வியூவர்ஸும் வந்து தொட்டு பார்ப்பாங்க. ஸ்டார்ட்டிங்ல வியூஸ் கிடைக்கும், சப்ஸ்கிரைபர் கிடைக்கும். ஆனா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க நல்ல வீடியோ போட்டாலுமே, நீங்க வந்து பொய்யான தகவல் தான் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க அப்டின்ட்டு, அவங்க யாருமே அத உங்க வீடியோ பார்க்கறத நிறுத்திருவாங்க. ஸோ அட்ராக்டிவா வைங்க தம்ப்நெயிலு. ஆனா பொய்யான தம்ப்நெயில் வைக்காதீங்க. ஸ்டார்ட்டிங்ல வேணா உங்களுக்கு வியூஸோ, சப்ஸ்கிரைபரோ கிடைக்கலாம். ஆனா அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியூஸ் எல்லாம் நீங்க நல்ல வீடியோ போட்டு, நல்ல தம்ப்நெயிலே வச்சிருந்தாலும், உங்க சேனலுக்குன்னு ஒரு பேரு இதுதான். இவங்க பொய்யா தான் போடுவாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு பேர் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க எப்ப வீடியோ போட்டாலுமே உங்க வீடியோவுக்கு ஒரு நல்ல வியூஸ் போகாது. ஸோ அதனால தம்ப்நெயில ரொம்பவும் அட்ராக்டிவா வைங்க. நீங்க வீடியோல என்ன சொல்ல வர்றீங்களோ, அத அழகா ரொம்பயும் நெறைய தேவையில்லாத கன்டென்ட்லாம் தம்ப்நெயில்ல வைக்க வேண்டாம். என்ன சொல்ல வர்றீங்க? ஆடியன்ஸ நல்லா பார்வையில அட்ராக்டிவா வைக்கிற மாரி தம்ப்நெயில் வைங்க. அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 4த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோ எப்போ போடுறீங்க? எத்தன வீடியோ போடுறீங்கங்கிறது ரொம்பவே முக்கியம். உங்க ஆடியன்ஸ்லாம் எந்த டயத்துல ஆக்டிவா இருக்காங்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்க பார்த்து வீடியோ போடுறதும் ரொம்ப முக்கியம். நீங்க வீக்லியோ, இல்ல மந்த்லியோ எத்தன வீடியோ போடுறீங்களோ, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீக்லி 2 வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க ஸ்டார்ட்டிங்லயே முடிவு பண்ணிறணும். நான் வீக்லி டெய்லிலாம் என்னால போட முடியாது. இப்ப மதன் கௌரி அண்ணன்லாம் சொல்லுவாங்க.
அவங்கலாம் டெய்லி வீடியோ போடுறாங்க. ஆனா அவங்களால முடியுது. அவங்க டெய்லி போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு பின்னாடி உள்ள கஷ்டம்லாம். ஆனா நம்மளால அது மாரிலாம் பண்ண முடியுமா? ஸ்டார்ட்டிங்ல டெய்லி வீடியோ போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம கேப் விட்டுட்டு, அது மாரி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நமக்கு கண்டிப்பா வியூஸ் வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன்ல நம்ம வீடியோ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து கொஞ்ச நாள் இந்த சேனல் ஆக்டிவா இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்டிவா இல்ல அப்படின்னு நெனச்சுக்கும். நீங்க வீக்லி 2 வீடியோ போட்டாலும், இல்ல மந்த்லி 1 வீடியோ போட்டாலும் சரி. அத கன்டின்யூ பண்ணுங்க. இப்ப இந்த மாசம் ஒரு வீடியோ போட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் அதே டேட்ல ஒரு வீடியோ போடுங்க. தப்பு இல்ல. ஆனா ஸ்டார்ட்டிங்ல ஒரு தொடர்ந்து டெய்லி வீடியோ போட்டுட்டு, இடையில கொஞ்ச நாள் கேப் விட்டீங்கன்னா, அது உங்க வியூஸ வந்து ரொம்பவே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். யூடியூப் வந்து உங்க வீடியோஸ ரெக்கமெண்டேஷன் பண்ணாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என் சேனல்ல வந்து நான் வீக்லி 2 வீடியோ போடுவேன். சண்டேவும், தேர்ஸ்டேவும் 2 வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அது கரெக்ட்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னால போட முடியாத சூழ்நிலை வந்தா கூட, நான் கண்டிப்பா அந்த வீடியோவ கஷ்டப்பட்டாவது எடுத்து நான் வீடியோ போட்டுருவேன். அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான், யூடியூப் வந்து இவ வந்து வீக்லி 2 வீடியோ போடுவாங்க. இந்த டேட்ல கரெக்ட்டா போடுவாங்கன்னு அதுக்கு தெரியும். அப்பதான் உங்க வீடியோஸ்லாம் நெறைய பேருக்கு புஷ் பண்ணும். அதனால எப்ப வீடியோ போடுறீங்கன்னு ஃபர்ஸ்ட்லயே கன்டினியூஸா தெரிஞ்சு வச்சு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. 5த் பாயிண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. இல்ல ப்ரோ நான் வீடியோஸ் தான் போடுவேன். ஷார்ட்ஸ்லாம் போடுறது இல்லன்னு சொன்னாலும் பரவால்ல. வீடியோலயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அத 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வச்சு ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணுங்க. இப்பயே ஷார்ட்ஸ்ல யூடியூப் ஒரு செட்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ரிலேட்டட் வீடியோன்னு கீழ மென்ஷன் பண்றதுக்கு உங்க மெயின் வீடியோவ மென்ஷன் பண்ணலாம். அப்படி போட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ்லயும் உங்க வீடியோ வந்து கீழ ரெக்கமெண்டேஷன் ஆவறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதனாலேயே இந்த ஷார்ட்ஸ் மூலியமா உங்க வீடியோவுக்கு நெறைய வியூஸும், சப்ஸ்கிரைபரும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதனால நீங்க ஷார்ட்ஸ் வீடியோவும் உங்க வீடியோல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ ஷார்ட்ஸா போடுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை ஃபிரெண்ட்ஸ்.